தோழர்களே, வரலாறை அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ முடிவு செய்வதில்லை. பழனி பாவாக்களும் ஷெரீஃப்களும் தான் முடிவு செய்கிறார்கள். தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கடுமையான நெருக்கடிக்கு நடுவே இந்த சமூகம் மறந்துவிட்டிருந்த அல்ஹஜ் பழனி பாபா அவர்களை நினைவுபடுத்துகின்ற ஒரு முயற்சியை முன்னெடுத்தது. எத்தனையோ நெருக்கடிகளை எதிர்கொண்டு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தோழர்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். இதைவிட வேற என்ன வேண்டும்? பணம் கொடுத்து பொருள் கொடுத்து பொதுக்கூட்டத்திற்கு ஆட்களை திரட்டக்கூடிய இந்த காலகட்டத்தில் தானாக திரளக்கூடிய தோழர்களை வைத்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைநிமிர்ந்து நிற்கிறது, தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டுகிறது. தோழர்களே, தன்னை நெறிப்படுத்திய தலைவனை இன்றும் மறக்காமல் அவரது கொள்கைகளை முன்னெடுப்பதற்காக எவ்வித சமரசம் செய்து கொள்ளாமல் இந்த கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் KM ஷெரீப் அவர்கள் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சிக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுகின்ற பல்வேறு கோரிக்கைகளை தொடங்கி வைத்தவர் தோழர் KM ஷெரீப் அவர்கள். நமக்கு பொதுவாகவே நம்ம என்ன நினைப்போம்னால், தந்தை பெரியார் இன்றளவும் அவர் மறைந்து 52 ஆண்டுகள் 53 ஆண்டுகள் ஆன பின்பும் கூட இன்றைக்கும் எதிரிகளை அச்சுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் தந்தை பெரியார் ஒரு காலத்திலும் அமைச்சர் பதவியை வகித்ததில்லை, முதலமைச்சராக மாறியதில்லை, MLA என்று சட்டசபைக்குள் நுழைந்தவர் இல்லை. அவரது கூட்டங்களில் எல்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் திரள்வார்கள் என்று நாம் பார்க்க முடியாது. ஆனால் வெகு சில மக்களை அவர் அரசியல் படித்து விட்டுத்தான் அவரது கூட்டம் கலைந்து சென்றது. ஆக தந்தை பெரியாரினுடைய இந்த அரசியல் பயிற்சி என்பதை தனது வழிகாட்டியாக தோழர் KM ஷெரீப் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதாவதுங்க, லட்சக்கணக்கான பேரை கூட்டி மாநாடு காட்டுகின்ற கட்சிகள் தான் தமிழ்நாட்டின் அதிகாரம் மிக்க கட்சிகள் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. சில 100 பேர்களை வைத்துக் கொண்டு கூட்டம் நடத்தி தந்தை பெரியார் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அரசியல் செய்வதல்ல, மக்களை அரசியல் படுத்துவதுதான் எதிர்காலத்திற்கு வலிமையான ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதற்கு தந்தை பெரியாரிலிருந்து மரியாதைக்குரிய பழனி பாபா வரை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. பழனி பாபா அவருடைய காலகட்டத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள், எத்தனை அமைச்சர்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெயர்களை நம்மால் சொல்லிவிட முடியுமா? 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கு கோலோச்சி அதிகாரத்தில் உச்சத்தில் இருந்த அமைச்சர்களின் பெயரை நம்மால் சொல்லிட முடியுமா? ஆனால் அமைச்சராக இல்லாமல், சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல், எந்த அதிகாரத்திலும் இல்லாமல் இன்றளவும் லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய ஒரு வலிமையை பழனி பாபா அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்காங்க என்றால், கருத்தியல் வலிமைதான் காலத்தில் நிற்கும். காசு கொடுத்து கூட்டுகின்ற காட்டம் அல்ல. அந்த கூட்டம் எல்லாம் வரலாறை படைச்சிற. இன்றைக்கு இங்கே பெருமளவில் திரண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். பெரிய நம்பிக்கை கொடுக்கிறது. பெரிய கட்சிகள் மட்டும்தான் அல்லது நடிகர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயித்து விட முடியும் என்று நம்பிவிடாதீர்கள். அவர்களால் ஒரு காலத்திலும் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடிந்ததில்லை. தந்தை பெரியாரும் பழனி பாபா போன்றவர்களும் தான் எதிர்காலத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள். நாம் யாரை பற்றி நினைவு கூறுகின்றோம்? தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறார்கள். அவர்களது சிந்தனைகள் இன்றைக்கு வழிகாட்டுதலாக இல்லை. மாறாக அதிகாரத்தில் இல்லாத, அதிகாரத்திற்கு ஆசைப்படாத அண்ணல் அம்பேத்கரோ தந்தை பெரியாரோ பழனி பாபா அவர்களோ தான் நமக்கு வழிகாட்டியாக இன்றளவும் நாம் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். அந்த வகையில் தோழர் KM ஷெரீப் அவர்கள் இன்றைய சமகாலத்தில் வழிகாட்டியாக இருக்கிறார், மறந்துடாதீங்க. நமக்கு என்னைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா,
நம்மளுடைய காலத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களை, செயல்பாட்டாளர்களை, தன்னலமில்லாமல் உழைக்கக்கூடிய செயல் வீரர்களை பற்றி நாம் பெரிதளவு கவலை கொள்வதில்லை. அந்த நோய் தான் தமிழினத்தினுடைய தீராத நோயாக இருக்கிறது. நம் காலத்தில் கண்டெடுத்த மாணிக்கம் தான் தோழர் கே எம் ஷெரீப் அவர்கள், மறந்துடாதீங்க. அவர் பதவியை பெற வேண்டும் என்றால் 1000 வழிமுறைகள் இருக்கிறது. அவர் ஒன்றை கூட செய்யவில்லை. அவர் பதவி பெறுவதற்கான எந்த வேலையும் அவர் இன்றைக்கு வரைக்கும் செய்யல. இன்றைக்கு எல்லோரும் தேர்தல் கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பழனி பாபா அவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இங்கு மறந்துவிடக் கூடாது. அவர் நீண்ட காலம் கழித்து அவரோடு நான் அந்த மேடையில் நேரத்தை இந்த அரசியல் உணர்வோடு இங்கே பகிர்ந்து கொள்வது என்பது எனக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. என பல கோரிக்கைகளை எந்த ஊடகத்திலையும் அவர் பேசின அந்த கோரிக்கைகள்லாம் வந்ததில்லை. ஆனால் முதல் குரலாக ஷெரீப் அவருடைய குரல் தான் இருக்கும். அவர் தான் அந்த குரலை, அந்த அரசியலை பற்றி பேசி இருப்பார், கோரிக்கையை பற்றி பேசி இருப்பார். நான் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பொழுது இதே கூட்டத்திற்கு, பழனி பாபா அவர்களுடைய வீர வணக்க கூட்டத்திற்கு வந்த பொழுது இருந்த கூட்டத்தை விட இன்றைக்கு 3 மடங்கு கூட்டம் அதிகரித்திருக்கிறது. 3 மடங்கு கூட்டம் அதிகரித்திருக்கு. இதற்காக அவர் எந்த முயற்சியும் மெனக்கெடல. எனக்கு தெரியும், எந்த முயற்சியும் மெனக்கெடல. நேர்மையாக இயங்கினார், துணிச்சலோடு இயங்கினார். அதுதான் இத்தனை இளைஞர்களை இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. தோழர்களே, நாமெல்லாம் அதிகாரத்தில் இல்லாதவர்கள் தான். ஆனால் நம்ம தான் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை முடிவு செய்கிறோம், நிகழ்காலத்தை முடிவு செய்கிறோம். நம்மளை யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. வரலாறு தான் நம்ம அங்கீகரிக்கும். வரலாறு தான் அங்கீகரிக்கும். பழனி பாபா அவருடைய காலத்தில், அன்றைக்கு சமகாலத்தில் யாரும் அவரை பற்றி பேசியிருக்க மாட்டார்கள், பேச பயந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் பேசிய பேச்சுக்கள் வழிகாட்டியாக இருக்கிறதா இல்லையா? ஒரே ஒரு வாசகம், தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் எவனெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனையெல்லாம் அரசியல் தலைவனாக அங்கீகரித்து விடாதே என்கின்ற ஒற்றை வரி போதும். ஒற்றை வரி போதும். ஆக இப்படிப்பட்ட சிந்தனை, ஏன்னா ஏன் அதை அவர் சொல்லியிருக்க வேண்டும்? ஏன் அதை சொல்லியிருக்க வேண்டும்? அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன் பழனி பாபாவை கொண்டாடுகிறோம்? அவர் எதிர்காலத்தை கணிக்கின்றார். எதிர்காலத்திற்கு தேவைப்படுகின்ற வழிகாட்டுதலை சொல்லுகின்றார், உணர்த்துகின்றார். நம் கண் முன்னே அவர் செயல்பட்டு இருக்கிறார், நம்மோடு அவர் வாழ்ந்து இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். அவர் எதை பற்றி கவலைப்படல. அவரை பற்றியான ஆவணப்படம் மிக துல்லியமாக சொல்லுது. என்ன சொல்லுச்சுனால், அவர் எம்ஜிஆரோடு இருந்தார், சரிசமமாக இயங்கினார். திமுகவோடு சரிசமமாக இயங்கினார். பாட்டாளி மக்கள் கட்சியோடு சரிசமமாக இயங்கினார். ஆனால் எந்த இடத்திலும் மக்கள் நலனை அவர் விட்டுக் கொடுத்து விட்டு கூட்டணி அமைக்கவில்லை. அதனால்தான் அவர் வாழ்கிறார். அதனால்தான் அவர் வாழ்கிறார். எதிர்காலத்தை கணித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார் அல்லவா, எம்ஜிஆரினுடைய நிலைப்பாடுகளில் மாற்றம் வருகின்ற பொழுது, திமுகவின் நிலைப்பாடுகளில் மாற்றம் வருகிற போது, பாட்டாளி மக்கள் கட்சியில மாற்றம் வருகிற போது முன்கூட்டியே கணித்து மக்களை நெறிப்படுத்தி இருக்கின்றார். அதனால்தான் அவர் சொல்றாரு, தந்தை பெரியாரை ஏற்காதவன் என்ன செய்வான்? ஜாதி வெறியனாக, மத வெறியனாக, ஆரி அடிமையாக மாறி போவான் என்பதை கணித்திருக்கிறார். அண்ணல் அம்பேத்கரை ஏற்காதவன் சனாதனவாதியாக, ஜாதி வெறியனாக, மக்களை கூறு போடக்கூடிய ஒரு காட்டு மிராண்டியாக இருப்பான் என்கின்ற இரண்டை அவர் புரிந்திருந்ததுதான் அவர் சொல்லியிருக்கிறார். எதிர்காலத்தில் 1000 கட்சிகள் வரலாம், 1000 தலைவர்கள் வரலாம். ஆனால் கோட்பாட்டாளர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் தான். இதை மீறி வேறு யாரும் எந்த அரசியலும் செய்துவிடக் கூடாது. அப்படி செய்தால் அவர்களை நிராகரிக்க வேண்டும் என்று அவர் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டம். இந்த கூட்டம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம் என்றால், நாம் தமிழ்நாட்டை காக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நீங்கள் இத்தனை 1000 பேர் வந்திருக்கிறீங்க, இத்தனை இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொரு ஊரிலும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கொடி பறக்க வேண்டும். கட்சியை விரிவுபடுத்துங்கள். எங்களுக்கோ தோழர் குழந்தை அரசன் அவர்களுக்கோ, எஸ்.ஆர். பாண்டியன் அவர்களுக்கோ, அல்லது இங்க மேடையில் இருக்கக்கூடிய யாருக்கோ எங்களுக்கு கட்சி கொடிகள் கலர்லாம் வேற வேறையா இருக்கலாம். ஆனாலும் நாங்கெல்லாம் ஒரே கட்சி தான். அது தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கருடைய கட்சி தான். அதனால எங்களுக்கு இந்த கொடியை பற்றியான கவலைகள் எல்லாம் இல்லை. அதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்முடைய அரசியல் வெல்ல வேண்டும்.
திமுக அதிமுகவை கடந்து ஒரு அரசியல் சூழல் உருவாகினால் அந்த இடத்தில் நாம் தான் எழுந்து நிற்க வேண்டும், வேற யாரும் வரக்கூடாது. அந்த வகையிலே அதற்கு தயாரா நமக்கான காலம் நிச்சயம் வரும், நமக்கான காலம் வரும், மறந்து விடாதீர்கள். அந்த காலத்தை வைத்து இந்த நிலத்தை நாம் வென்றெடுப்போம், அதிகாரத்தை நாம் மீட்டெடுப்போம். தமிழ்நாடு நிச்சயம் வெல்லும். இப்பேற்பட்ட ஒரு பெருந்தரலான ஒரு கூட்டத்தை திரட்டி இன்றைக்கு பழனி பாபா அவர்களுடைய கூட்டங்கள், அவருக்காக வைத்திருக்கக்கூடிய கூட்டங்கள் தமிழ்நாட்டின் பல மூலைகளில் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இதுதான் அவரது வெற்றி. அவர்கள் தடை செய்யத்தான் பழனி பாபா அவருடைய புகழ் உயர்ந்து நிற்கும், பழனி பாபாவின் அரசியல் வெல்லும். இதற்கான விதையை கொண்டு வந்து இங்கே விதைத்த தோழர் KM ஷெரீப் அவர்களுக்கும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் மே 14 சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய துணைத் தலைவர் அன்சர் மில்லத் அவர்கள் தோழர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறார்கள். சமூக செயல்பாட்டாளர் பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்கள்